சுப்பிரமணியன், இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு திரு கார்த்திகேயன், உங்களோட பதில்? இல்ல கடந்த தேர்தலை பார்த்தா கூட இத மாதிரி தான் 2014 இது மாதிரி இருக்கும். 2019 அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, அதனால அந்த தாக்கங்கள் ஏற்படுனாங்க. பட் கடைசி 5 மாநில தேர்தலை கூட பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. 3.35 கோடி வாங்கின அந்த 5 மாநிலங்கள்ல இப்போ பாஜக ஒண்ணு கிடையவே கிடையாதுல்ல. அப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒண்ணா யாரும் இல்ல இந்த 5 மாநில தேர்தல் போது அது ஃபார்ம் ஆயிட்டு அவங்க தான் அப்ப களம் கண்டாங்க. அப்ப சேர்ந்து நிக்கல அவங்க. இருந்தாலும் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகி அந்த அலையன்ஸ் உருவாக ஆரம்பித்து விட்டது. ஸ்டாலின் ஐயாவெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. முதல் சுற்று தேர்தலப்போ இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இந்தியா கூட்டணி 5 மாநில தேர்தலே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல இது தேர்தலுக்கான கூட்டணி தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல உருவானா இன்டகிரேட்டடா இருக்கணும். இன்டகிரேட்டடா இல்லை என்பதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு. இன்னைக்கும் இன்டகிரேட்டடா இல்லை. இப்ப நாளைக்கு நடக்க போற இதுக்கும் போற பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடத்திருக்கலாம் இல்ல. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நாளைக்கு 9 சீட்டுக்கு தேர்தல் நடக்குது, நாங்க வின் பண்ணி இருக்கிறோம், அதை கண்டிப்பா ரீடைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடத்திருக்கலாம் இல்லைங்களா? அந்த உங்க வியூக மாநாடையோ வியூக மீட்டிங்கோ இன்னைக்கு நடத்திருக்கலாமே. ஏன் அவங்க நாளைக்கு நடத்துறாங்க? இன்டகிரேட்டடா இல்ல அப்படின்னு சொன்னதுலயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கேரளாவுல சிபிஎம் ஜெயிக்கிற அந்த இடங்களும், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிக்கிற இடங்களும், அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிக்கிற இடங்களும் யாருக்கு ஆதரவாக போகும்? இந்தியா கூட்டணிக்கா என்டிஏ கூட்டணிக்கா? இல்ல பட் ஓட்டு சிதையுது இல்லங்க. அந்த ஓட்டு நீங்க இது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஓட்டு சிதையுது தான் கேக்குறேன். ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தான் போகும். அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப ஆட்சியில் நீங்க பங்கு பெற முடியுமா அப்படின்னா இல்லன்றாங்களே. கம்யூனிஸ்ட் பங்கு பெறா நாங்க வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி இருக்காதுன்றாங்களே. சோ அந்த மாதிரி முரண்கள் அப்புறமா தான் வெளியில வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும் அவர்கள் வாங்குகிற வாக்குகளும் தொகுதிகளும் கண்டிப்பா பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவங்களா ஒன்னா இருந்து ஆட்சி அமைப்பார்களா? யூபிஏ 1ல அவுட் சைட் சப்போர்ட்ல மம்தா பானர்ஜி கூட தான் இடம் பெற்றிருந்தாங்க. யூபிஏ 1ல ஸ்ட்ராட்டஜி முதலமைச்சர் எல்லாரும் அறியப்பட்ட உண்மை. ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றா இருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. ஆனா அவங்க ஃபார்ம் பண்ணி அலையன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சஸ்டெயின் பண்ண முடியுமா? காலங்கள்ல அப்படி இல்ல. ஆனா இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற விஷயத்துல எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. தயார் பண்ணிட்டுலாம் ஒண்ணு அந்த எலெக்ஷன் சந்திக்கவே இல்ல. அதுல அப்படி ஒண்ணா இருந்ததாக என்றால் களத்திலே ஒண்ணா இருந்து தேர்தல் சந்தித்திருக்க வேண்டும் இல்லையா? அது இல்ல அப்படின்ற போதுதான் இந்த வியூக மாநாட்டிலையும் அது இல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகலன்ற போதுதான் இது கண்டிப்பாக ஆட்சி அமைந்தால் கண்டிப்பா தொடருமா அப்படின்ற ஒரு ஐயம் வருகிறது. அங்கதான் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில வாக்கு சதவீதம் குறையும். மேபி போன வாட்டி வாங்கினதை விட காங்கிரஸ் 52 விட 65 வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேல போகுமான்னு தெரியல. ஓகே திரு